ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இப்போ கேரட்டும் குடமிளகாவும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா? வாங்க. கேரட், குடமிளகா, வெங்காயம், பூண்டு தட்டினது, கருவேப்பிலை தாளிக்க, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க, தேங்காய், பச்சை மிளகாய், ஒரே பல் பூண்டு தட்டினது, சோம்பு, சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் அரைக்க வேண்டியது என்னென்னா, இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இந்த ஒரு பல் பூண்டு, சோம்பு, சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிப்போம். சோம்பு, சீரகம், தேங்காய் போட்டு நல்லா இந்த பதத்தில் அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாவும் ஒரு பல் பூண்டும் போட்டு ஒரு சுற்றிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, பேன் காஞ்சதும் பொரியலுக்கு தேவையான எண்ணெய், எண்ணெய் சூடானதும் சூடாயிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, தட்டி வச்ச பூண்டு, எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சரியாக இருக்கணும் உப்பு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் இந்த கேரட், குடமிளகாய் ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் கலரணும். நல்லா கலரணும். இப்போ இது கூட எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா, மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இங்கே பாருங்கள், தண்ணி இவ்வளோ தான், ரொம்ப சின்ன டம்ளர் எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த சின்ன டம்ளரில் பாதி கூட இல்லை, அதை விட கம்மியாக தண்ணி இதை ஊற்றிட்டு ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் திறக்கக்கூடாதுங்க, மூடிடணும். அப்படியே வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். இப்போ காய் வெந்துடுச்சா பார்ப்போம். ஸ்லோவில் தான் வச்சுருந்தேன், கண்டிப்பாக வெந்துட்டுருக்கோம். இதை கிளறி இப்போ இதில் இந்த தேங்காய் துருவலை போட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் போட்டாச்சு. இது ஒரு கலரி
இதில் நம்ம கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக மிளகாத்தூள் போட்டோம்னா அதுவும் தனி மிளகாத்தூள் காரம். இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன், அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு. அப்புறம் இந்த சோம்பு இந்த சீரகம்லாம் நல்ல மணமாக அது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை கிளறிட்டு இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் இந்த கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்டோடையே வைங்க, மூடி ஆஃப் பண்ணாதீங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி கமகமகமன் வாசனையாக இருக்குதுங்க. இது நம்ம குழம்பு கூட தேவையில்லைங்க, நம்ம சாதத்துலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுடலாம். அப்படியே கலர்ஃபுல்லான கேரட் குடமிளகாய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி சாப்பிட வேண்டியது தான். ஓகே, தேங்க்யூ, பாய்.